அலகு 3 பக்தி மற்றும் பகுத்தறிவு இலக்கியங்களும் சிற்றிலக்கியங்களும் அப்படின்ற பகுதியில் சைவ இலக்கியங்கள் குறித்ததில் பன்னிரு திருமுறை முதலாவதாக நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில் இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசருடைய பதிகம் பாடமாக இருக்கிறது. மலர் போன்ற சிவபெருமானின் திருவடிகளை அடைக்கலமாக அடைந்தமையால் தனக்கு நேர்ந்திருக்கக்கூடிய நன்மைகள் யாவது என்பதாக திருநாவுக்கரசர் நமக்கு சொல்லுகின்றார். முதலில் நாம் யாருக்கும் அடிமையாவதில்லை, மரணத்தை தருகின்ற இயமனுக்கு அஞ்சுவது இல்லை, நரகத்தில் புகுந்து துன்பமடைவதில்லை, பொய்யும் புரட்டும் இனி நம்மை அணுகுவதில்லை, என்றும் ஆனந்தமாக இருப்போம், நோய் என்பதையே அறியாது இருப்போம், வேறு யாரையும் பணிந்து நிற்க மாட்டோம், எந்நாளும் நமக்கு இன்பமே ஏற்படும், துன்பத்தை நாம் அறிய மாட்டோம் என்று சொல்லுகின்றார். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய மூலமாக இருக்கக்கூடிய இறைவனை சொல்லுகின்ற போது யாருக்கும் அடிமையாகாதவனாகவும் வெண்குளையை காதில் அணிந்த அரசனாகிய ஆதிசங்கரனுக்கு மட்டுமே நாம் அடிமையாக இருப்போம் என்று திருநாவுக்கரசர் பாடுகின்றார். அடுத்ததாக திருஞான சம்பந்தர் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை என்று பாடுகின்றார். உயிர்கள் இப்பூவுலகில் வளமோடு இன்ப வாழ்வு வாழலாம், தினந்தோறும் இறைவனை நினைத்து வழிபட யாதொரு குறையுமில்லாத முக்தி இன்பம் பெறலாம். இத்தகைய பேற்றினை அளிக்கும் பொருட்டே கண்ணுக்கினிய நல்ல வளத்தை கழுமலம் எனும் ஊரில் பெண்ணின் நல்லாளாகிய உமாதேவியோடு பெருந்தகையாகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்றான் என திருஞான சம்பந்தர் பாடுகின்றார். அடுத்ததாக இறைவனை சகமார்க்கம் என்று சொல்லக்கூடிய தோழமை மார்க்கத்தில் அணுகிய சுந்தரர் வாழ்வாவது மாயம், இது மன்னாவது திண்ணம், பாழ் போவது பிறவிக்கடல், பசி நோய் செய்த பரிதான் என்ற பதிகத்தின் வாயிலாக உலகவர்களே பசியையும் நோயையும் போட்டு வைத்து இருக்கின்ற பையை போன்ற இந்த உடம்பு நிலைத்திருக்கும் என்பது பொய், இது மண்ணோடு மண்ணாய் மறைந்து ஒளிவதே மெய், ஆதலின் இல்லாது ஒளிய வேண்டுவது பிறவியாகிய கடலே ஆகும், அதன் பொருட்டு நீங்கள் காலம் தாழ்த்தாது விரைந்து அரசியல்களை செய்யுங்கள். பெரிய கண்களை உடையவனாகிய திருமாலும் மலரில் இருப்பவளாகிய திரு என்று சொல்லக்கூடிய அந்த தேவியோடு அருள் பார்க்கக்கூடிய திருமாலும் பிரம்மனும் நிலத்தில் கீழும் வானின் மேலும் சென்று தேடுமாறு நின்றவனாகிய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திருக்கேதாரம் என்று சொல்லி வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் சுந்தரர். அதன் பின்னதாக ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தில் சன்மார்க்க நெறியில் நின்று இறைவனை பாடக்கூடியதாக இருக்கக்கூடிய மாணிக்கவாசக பெருமான் இறைவனை குறித்து பாடுகின்ற போது பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பில்லா ஆனந்தம் ஆய தேனினை சுரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே என்று பாடுகின்றார். இந்த பாடலுடைய பொருளாக ஞான மார்க்கத்தில் சன்மார்க்கத்தில் இறைவனை மாணிக்கவாசகர் குறிப்பிடுகின்ற போது பசியை காலத்தால் அறிந்து பாலூட்டும் தாயினும் மிகவும் அன்பு கொண்டு நீ பாவியாகிய என்னுடைய உடம்பை உருக்கி உள்ளத்திலே அறிவொளி பெருக்கி அழியாத ஆனந்தத்தை பொழிந்தாய், உள்ளே ஆனந்தத்தை தந்ததோடு வெளியே எப்புறத்திலும் நின்று காத்தாய் எனது செல்வமே சிவபெருமானே என்று பாடுகின்றார். அதனால் அவர் சொல்லுகிறார், யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே என்று சொல்லக்கூடிய இந்த நால்வகை மார்க்கத்தையும் பின்பற்றக்கூடிய சமயக்குறவருடைய பாடல் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது.